ஒரு சின்ன புள்ளி விவரத்தை இங்க சொல்ல விரும்புறேன். கடந்த ஒரு மாசத்துல மட்டும் சுமார் 175 பாலியல் வன்கொடுமைகள், 65 கொலைகள், 4 சாதிய ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது எப்படியெல்லாம் டயலாக் பேசினார், வீரவசனம் பேசினார்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. நீங்க அத்தனை பேர் பார்த்திருப்பீங்க. என்ன சொன்னாரு? பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டில் இருக்க பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமையை சொல்ல முடியலையே சிஎம் சார் அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து, அப்படி இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து இன்றைய முதலமைச்சர் அவர்கள் வீராவசனம் பேசினார். இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியில தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகள்லாம், குற்றங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு திரைப்படத்தில் வரும்ல சார், கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார் அப்படிங்கிற நிலைமையை இன்றைக்கு முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். அதுவும் வேலையே பயிர் மேஞ்ச கதையாக இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களையும் யார் ஈடுபடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், அவங்களுடைய கட்சியினரே அந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு கொண்டு